everyone. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா Redmi Pro 2. ஸோ இந்த மாடல் வந்து ரீசெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இதுவரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ இறுதியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்க்கலாம், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோல் டிஸ்பிளே வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அமோல் டிஸ்பிளே கொடுத்து அதிகபட்சம் எல்லா மாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுப்பாங்க. இந்த மாதிரி அமோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு பெரிய இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ரெட்மியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்மியான பட்ஜெட்லேயே டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குற ஃபஸ்ட்டு மொபைல் இந்த மொபைலாக தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. விவோவில் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த மொபைலோட பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் கூட. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 48 MP கேமரா பேக்கில் கேமரா கொடுக்குறாங்க. மெயின் கேமரா இது பார்த்தீங்கன்னா 2.2 அப்பச்சர் வேல்யூ இருக்குது. அது போக பார்த்திங்க அப்படின்னா டெப்த் எஃபெக்ட் கேமராக்காக 16 MP கேமரா கொடுக்குறாங்க. இதோட அப்பச்சர் வேல்யூன்னு பார்க்குறப்ப 2.4 அப்பச்சர் வேல்யூ இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் செல்ஃபிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 32 MP கேமரா ஏஐ கேமரா கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா விவோ V15 ப்ரோவில் பாப்பா பாய் வர மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ எம்ஐயில் வரக்கூடிய ஃபஸ்ட் மொபைல் இதான் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நான் அதுக்கு ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 855 கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ப்ராசர் கூட, ஆக்டிவ் ஒரு ப்ராசர் கொடுக்குறாங்க. Android 9.0 பையில் இயங்குது. ஸோ அவங்களோட MIUI அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கலர் OS அப்படின்னு சொன்னோம்னா 11 இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா 10 வரை இருக்குது. ஸோ 11 சில மாடல் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலையும் பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அது வரப்போ இந்த மாடல் வந்துடும். ஸோ மற்ற மொபைலுக்குலாம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து அந்த 11 அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிற வராங்க. ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது 6GB ரேம் 128GB மெமரியோட வருது. ப்ளஸ் டெடிகேட் ஸ்லாட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ எம்ஐயில் இதுக்கு முன்னாடி வந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா டெடிகேட் ஸ்லாட் வராது, ஹைப்ரிட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி ஒரு ஹைலைட்டான என்ன பார்த்திங்க அப்படின்னா 4800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுவரை பார்த்திங்க அப்படின்னா எம்ஐயில் அவ்வளோ பேட்டரி கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா 4800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லுவேன் நான். டைப் சி போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி போர்ட் இப்போ இருக்கிற இனோவேஷனில் டைப் சி போர்ட் ஒரு நல்ல முக்கியம் வகுது நான் நினைக்கிறேன். ஏன்னா நார்மல் V8 அந்த சைடில் கொடுத்துருந்தாங்க. ஸோ டைப் சி கொடுத்தாங்க அப்படின்னா மேக்ஸில் சில மாடல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கட்டாயம் ஒரு நல்லா வரும் நம்ம நினைக்கிறேன். ஸோ ஒரு பட்ஜெட் ஓவர்வைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 20,000 தான் இருக்கும். ஏன்னா மற்ற மொபைலே பார்த்திங்க அப்படின்னா சேம் இந்த ஆப்ஷன்லேயே 20,000 கொடுக்கக்கூடிய அதே வாய்ப்புகள் இருக்குது. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா K1 கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனில். ஸோ இந்த மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த கொடுக்குற ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.